வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய அகவலைப்படி டிஏ அரியர் கணக்கீடு அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட அகவலைப்படியின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சம்பளத்தில் அதிகமான தொகை கிடைக்கும் என்பது சார்ந்து கணக்கீடு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்களை அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில், எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள உறுதிமொழி அளித்துள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறார்கள். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அதனால் பயன்பெறும் வகையில் 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவலைப்படியினை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளேன். இதனால் 58% உள்ள அகவலைப்படி 2% உயர்ந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டொன்றுக்கு அரசுக்கு 1230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியினை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று அவர் கூறியிருந்தார். அகவலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்படுவதால் மாநில அரசு ஊழியர்களின் மாதாந்திர மொத்த சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். குறிப்பாக அடிப்படை ஊதியம் அதிகமாக உள்ள ஊழியருக்கு கூடுதல் தொகை கையில் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் குடும்ப செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை சமாளிக்க அரசு ஊழியர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு நிலை அரசு ஊழியர்களுக்கான சம்பள விவரங்கள் வெளிவந்திருப்பதால் அனைவரும் தங்களுக்கு கிடைக்க உள்ள புதிய சம்பளத்தை கணக்கிட்டு வருகிறார்கள். பல்வேறு நிலை ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சார்ந்து பார்க்கலாம். நிலை 1 அடிப்படை சம்பளம் 15,700, பழைய அகவலைப்படி 9,106 ரூபாய், புதிய அகவலைப்படி 9,420. சம்பளம் அதிகரிப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் 314 ரூபாய் கிடைக்கும். அதேபோல் நிலை 8 உள்ள ஊழியருடைய அடிப்படை சம்பளம் 19,500 ரூபாய். சம்பள அதிகரிப்பு ஒவ்வொரு மாதமும் 390 ரூபாய். நிலை 10 உள்ள ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் 20,600 ரூபாய். மாத சம்பளம் அதிகரிப்பு 412 ரூபாய். நிலை 18 ஊழியருக்கு அடிப்படை சம்பளம் 36,900 ரூபாய். மாத சம்பளம் அதிகரிப்பு 738 ரூபாய். நிலை 22 ஊழியருக்கு 56,100 ரூபாய். மாத சம்பளம் அதிகரிப்பு 1,122. நிலை 28 அடிப்படை சம்பளம் 1,23,400 ரூபாய். மாத சம்பளம் அதிகரிப்பு 2,468 ரூபாய். இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் டிஏ அரியர் தொகை கணக்கீடு செய்யப்பட்டு எத்தனை மாதத்திற்கான டிஏ அரியர், அதாவது அகவலைப்படி நிலுவைத் தொகை கணக்கீடு செய்யப்படுமோ ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த தொகை பெருக்கப்பட்டு ஊழியர்களுடைய சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் எந்த நிலையில் வருகிறீர்களோ இதன் அடிப்படையில் உங்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அதிகமாக இனி சம்பளம் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.